வெல்கம் யூ ஆல் இன் sahayadevi கிச்சன். இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாண்டிச்சேரி ட்ரிப் தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி சீசன் டைமில் நம்ம பாண்டிச்சேரியில் ரூம் புக் பண்ணோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த பிரச்சனையை இந்த வீடியோவில் கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா பாண்டிச்சேரியில் நம்ம ரூம் புக் பண்ணும்போது திடீர்னு நம்ம போகணுன்னு பிளான் பண்ணோன்னா ரூம் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நாங்கள் பாண்டிச்சேரியில் ரூம் புக் பண்ணாமல் கடலூருக்கு போயிட்டோம். கடலூரில் தான் ரூம் புக் பண்ணிக்கிட்டோம். லஞ்சுக்கு நாங்கள் நியூ கவின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ரொம்ப ரேட்லாம் ரொம்ப மீடியமாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா இந்த நியூ கவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேராக நாங்கள் சாப்பிட்டுட்டு ஆரோவில் சுற்றி பார்க்க போயிட்டோம். ஆரோவில் சுற்றி பார்த்துட்டேன்னா ஆரோவில் 5 o'clock முன்னாடி போகணும். இல்லாட்டா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரோவில் போயிட்டோம். ஆரோவில் போயிட்டு கொஞ்சம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கடலூர் கிளம்பிடலாம். ஏன்னா கடலூர் கார் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் இருக்கும். டீசல் கொஞ்சம் 500 rupees கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் ரூம் ரெண்ட் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். கடலூரில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நேராகவே நம்ம வரோன்னு சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இது 4 பேர் தங்குற மாதிரியான ரூமு 1500 தான் ரெண்ட் வாங்குறாங்க. இந்த ஹோட்டலில் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோட்டல். நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நம்மளுக்கு ரூம் இருந்தால் சொல்லிடுறாங்க. அப்புறமா காலையில் அங்கேயே ஆனந்த பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, மீடியமாக தான் இருந்துச்சு. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கடலூர் பீச்சுக்கு போனோம். கடலூரில் பீச் ஈவினிங் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதாவது 3 to 7 தான் அங்கே அலோவ் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால நாங்கள் ரூமுக்கே வந்துட்டோம். ரூமுக்கே வந்துட்டு காலையில் தான் டிஃபன் முடிச்சுட்டு அந்த கடலூர் பீச் போய் சுற்றி பார்க்க போனோம். சின்ன பீச் தான், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அன்னைக்கு 26th அன்னைக்கு டிசம்பர் 26னால இந்த சுனாமியோட டே அங்கே இது பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே மலர் வளையெல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் அங்கே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த ரூம் எங்கே இருக்குதுன்னா வைகை ஹோட்டல்னு சொல்லிட்டு, அதாவது அது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நான் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொஞ்சம் போகலான்னு நினைக்கும்போது இந்த ஹோட்டல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபேமிலியில் நிறைய பேர் தங்குற மாதிரி இருக்குது. நல்லாவும் இருக்குது. வைகைன்னு பேர் இந்த ஹோட்டல் பேர். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு நாள் தங்குறதுக்குலாம் 6000 7000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே 1500 தான். 2 பேராக தங்குற மாதிரியும் ரூம் இருக்குது. கிளைமேட் பொறுத்து நம்ம நான் ஏசி இல்லைன்னா ஏசி ரூம் எடுத்துக்கலாம். ஏசி ரூம் நான் ஏசி விட கொஞ்சம் தான் ரெண்ட் வித்தியாசம் இருக்கும். உங்கள் விருப்பப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டோம். போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு என்னுடைய பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரிப் போன மாதிரியும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கும் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது போயிட்டு வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் முடிஞ்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி பொங்கல் சீசன்லலாம் ரூம் புக் பண்ண முடியலன்னா நீங்கள் கொஞ்சம் கடலூரில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு மெயினாக இங்கே நம்ம பாண்டிச்சேரி போனால் இந்த பாட்டி பஜ்ஜி கடைக்கு போக மறந்துடாதீங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இவங்க பஜ்ஜி, அதாவது மீனில் பஜ்ஜி போடுறாங்க. மீன், இறால், அதுக்கப்புறம் சிக்கன்லலாம் பஜ்ஜி, போண்டாலாம் செஞ்சு தராங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் அங்கேயும் போய் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சமாக சிம்பிளாக நம்ம வெளியில் போயிட்டு வரணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி போயிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிப் போட்டுட்டு நம்ம போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு நீங்கள் போனீங்கன்னா கூட எல்லாருமா சேர்ந்து போனால் கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு காசு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாண்டிச்சேரியில தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ணணும்னு இல்ல. கொஞ்சமா ஒரு என்ன 20, 25 கிலோமீட்டர் இருக்கும். போயிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா 6000க்கும் 1500க்கும் ரொம்ப வித்தியாசம். அதனால நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த வித்தியாசமான ஐடியாவுக்கு வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க் யூ.